நாட்டின் முதல் செங்குத்து பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். மேலும் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். பாம்பன் கடற்பகுதியில் இருந்த ரயில்வே தூக்கு பாலம் நூற்றாண்டை கடந்த நிலையில் புதிய ரயில் பாலம் மற்றும் செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கும் பணி 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். இதற்காக பிரதமர் மோடி இலங்கையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இன்று ராமேஸ்வரம் வர உள்ளார். மண்டபம் அகதிகள் முகாமில் உள்ள ஹெலிபேடில் காலை 11:45 மணிக்கு வந்து இறங்கும் பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மேடைக்கு வருகை தந்து பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் பாதுகாப்பு பணியில் சுமார் 4500 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பயணத்தை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேச உள்ளனர். இந்த நிலையில் தனது தமிழக வருகை தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளை காண ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.